ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ஐயோ எப்பிக் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு எப்பிக் ஃபுல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹாரரே எப்போ சூஸ் பண்ணுறதுனால இந்த தடவை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரியாக எடுத்திருக்கோம். எஸ், ஸ்டோரி பேர் பீஸ்ட் இன் த வுட்ஸ். ஆமாம், பீஸ்ட் இன் த வுட்ஸ் தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. எஸ், சாம் ஜாலியாக உட்காந்து அவனுடைய ஜாலியாக இல்லை ஹாப்பியோடு உட்காந்து அவனுடைய லாஸ்ட் எக்ஸாம், அதாவது லீவ் விடுறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதிட்டுருக்கான். ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறான். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ அந்த சம்பவத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவன் குடுகுடுன்னு அவன் பாட்டி வீட்டுக்கு ஓடி பாட்டிகிட்ட போய் கேட்குறான், பாட்டி இங்கே ஒரு காடு இருக்கும்ல, அந்த காடு எங்கே அப்படின்னு கேட்குறான். அதுக்கும் அந்த பாட்டி, அது எதுக்கு உனக்கு, நீ எங்கே அங்கே காட்டுக்கு போறியா, அதெல்லாம் போகக்கூடாது, அந்த காட்டு ரொம்ப ஆபத்தான காடு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களாம் போக மாட்டேன், அதெல்லாம் என் புக்கில் வந்திருக்கு, அதை பற்றி தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் மழுப்பி போய் சொல்லி கேட்டுடுறான். அந்த பாட்டியும் லெஃப்ட்டு போகணும், ரைட்டு போகணும், ரைட்டு போகணும், லெஃப்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பலபலான்னு வழியை சொல்லிட்டாங்க. அவனும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இதுக்கும் வந்து சேர்ந்துடுறான் ஃபைனலாக. ஸோ மெதுவாக நடந்து போக போக ஃபுல்லாக இருட்டாகுது. நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக, எல்லாம் உனக்கு காட்டில் தான் நடக்குமா, வீட்டில் எதுவும் நடக்காதான்னு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல்ல ஸ்டோரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறான். ஸோ அப்போ வந்து நைட்டும் ஆகுது. ஸோ நைட் ஆனோடனே ஒரு பீஸ்ட், அதாவது ஒரு மான்ஸ்டர் வந்து அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. அவனும் அதிர்ச்சியில் வந்து பார்க்குறான். இதெல்லாம் பொய்ன்னு நான் நினச்சேன், ஆனால் இது உண்மையாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தான். அந்த பீஸ்ட்டும் அவனை பார்த்து சிரிச்சுட்டு அவன் பக்கத்தில் அவனை அட்டாக் பண்ணிச்சு ஃபோர்ஸாக. அவன் கழுத்து, காது, மூக்கு, வாய் எல்லாத்தையும் பிடிச்சி கடிக்கலை, பொறாண்டி ஒரு மாதிரி பயங்கரமான அட்டாக் பண்ணுச்சு. யோசிச்சுக்கிட்டே இருங்க இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு, நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ எப்படியாவது நான் அதை தேடி கண்டுபிடிச்சி தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் சாமும் விடாமுயற்சியாக என்றென்றும் விடாமுயற்சி அப்படின்னு தேடுறான். சாம்க்கு ரொம்ப நேரம், அதாவது 12 மணி நேரம் கழித்து தான் அவனுக்கு இதுதான் தேடுறான் பாருங்கள். 12 மணி நேரம் கழித்து தான் அவனுக்கு ஒரு ரெட் ஸ்டோனே கிடச்சிருக்கு. இவன் எதுக்கு இந்த ரெட் ஸ்டோனை தேடி வந்திருக்கிறான்னா, அவன் ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே சம்பவம் இதுதான் கைஸ். அவனுடைய ஊருக்குள்ளே ஒரு பீஸ்ட் பூந்துருக்கு. அதாவது ஒரு சின்ன பீஸ்ட்லாம் பூந்து மனுஷங்க மக்களை எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ அதை இவன் தடுக்க போனப்போ இவனை மட்டும் ஸ்பெஷலாக இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. நீ எனக்கு ஒரு ரெட் ஸ்டோன், ஒரு க்ரீன் ஸ்டோன், ஒரு yellow ஸ்டோன் அண்ட் ஒரு ப்ளூ ஸ்டோன், இந்த 4 ஸ்டோனையும் நீ எடுத்துகிட்டு வரணும். இந்த 4 ஸ்டோனுக்கான க்ளூ பிளேஸ் அப்படின்னு சொல்லிடுறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. பிளேஸ் அப்படின்னு சொன்னோடனே அவன் முதல்ல ஃபாரஸ்ட்டுன்னு நினச்சிட்டு வந்தான். கரெக்டாக ஃபாரஸ்ட் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அவன் எங்கே போகிறான்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. எஸ், எங்கே போகணும்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அண்ட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி எண்ட். இது எண்டு கிடையாது. இன்னொன்று நடக்கும், அதுக்கப்புறம் எண்டு இருக்கா இல்லையா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோவை
ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ஒரு நன்றிகள். ஸோ இன்னும் வீடியோக்கு லைக் போடலன்னா லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது என்னுடைய செகண்ட் சேனல், அதாவது கமெண்ட் யுவர் நேம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதையும் லைக் போட்டுக்கோங்க, இதுக்கும் லைக் போட்டுக்கோங்க, அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இதுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் அடுத்த வாரம் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் எப்பிக். எனக்கு புதுசாக பேர் வச்சிட்டேன் கைஸ். எங்கள் அப்பா அம்மா காதுக்குள்ளே வந்து கத்திட்டாங்க, எப்பிக் எப்பிக் எப்பிக். ஸோ இனிமேல் என்னை எப்பிக் அப்படின்னு கூப்பிடுங்க. ஸோ உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் எப்பிக். டாட்டா, பை பை, லவ் யூ ஆல். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க நெக்ஸ்ட்டு சாம் எங்கே போக போகிறான் அப்படின்னு.